நெல்லை சந்திப்பு பகுதியில் தந்தை என்றும் பாராமல் பெற்ற மகனே இரும்பு கம்பியால் தலையில் அடித்து கொலை செய்திருக்கிறார். சொத்தை பிரித்து தர கேட்டு மகனும் மருமகனும் போட்ட தகராறு கொலையில் முடிந்திருக்கிறது. பினான்சியர் கொலை வழக்கில் அவரது மகன், மருமகள் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவத்தின் பின்னணி என்ன? நெல்லை சந்திப்பு மீனாட்சிபுரம் பகுதிகள் பிள்ளையார் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் மாயாண்டி என்ற மகேஷ். இவர் ஃபைனான்ஸ் தொழில் செய்து வந்தார். இவருடைய மனைவி கல்யாணி. இந்த தம்பதிக்கு மகாராஜன் என்கிற மகனும் 2 மகள்களும் உள்ளனர். மகாராஜன் 11ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெறாததால் அதன் பின்னர் பள்ளிக்கு செல்லவில்லை. அவர் வேலை எதுவும் செய்யாமல் நண்பர்களுடன் சேர்ந்து ஊர் சுற்றி வந்துள்ளார். மகாராஜன் சிறு வயதிலேயே மதுபோதை பழக்கத்துக்கும் அடிமையாகி உள்ளார். தினசரி குடித்துவிட்டு வீட்டிற்கு வரும் அவரை தந்தை மாயாண்டி கண்டித்துள்ளார். இது தொடர்பாக தந்தை மகன் இடையே அடிக்கடி வாக்குவாதம் ஏற்பட்டு வந்திருக்கிறது. இந்த நிலையில் வியாழக்கிழமை அதிகாலை 2 மணிக்கு இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றியிருக்கிறது. ஒரு கட்டத்தில் தந்தை மகன் இருவரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ள ஆரம்பித்துள்ளனர். இதனால் ஆத்திரம் தலைக்கேறிய மகன் மகாராஜன் போதை வெறியில் அருகில் கிடந்த இரும்பு கம்பியை எடுத்து தந்தை என்றும் பாராமல் தலையிலேயே சரமாரியாக தாக்கியிருக்கிறார். மகாராஜன் தாக்கியதில் மாயாண்டியின் தலையில் ரத்த வெள்ளம் பெருக்கெடுத்து ஊற்றியுள்ளது. அவர் சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்து துடிதுடிக்க உயிரிழந்திருக்கிறார். இதை பார்த்து பதறிப்போன மகாராஜன் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். தகவலிருந்து சம்பவ இடத்துக்கு வந்த நெல்லை சந்திப்பு போலீசார் மாயாண்டி உடலை மீட்டு உடற்குறாய்வுக்காக நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். வழக்கு பதிவு செய்த நெல்லை சந்திப்பு போலீசார் தப்பிச் சென்ற மகாராஜனை கைது செய்துள்ளனர். இதற்கிடையே மாயாண்டியின் கொலையில் அவருடைய சகோதரர் உள்ளிட்ட உறவினர்கள் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளனர். தப்பு செஞ்சிருக்காங்க, அடிச்சு போட்டிருக்காங்க. 40 வயசு ஆகுது. 40 வயசுல இப்படி பண்ணிட்டு இவ்வளவு சட்டத்திட்டம் இருந்தும் போலீஸ் வந்து இன்னும் இந்த கைபுறம் முறிஞ்சிருக்காங்க. அந்த பாடி அந்த கடை கைபுறம் முறிஞ்சிருக்கு, விரல் புறம் முறிஞ்சிருக்கு. முன்ன மண்டே கிடையாது. பின்ன ஒரு சின்ன பையன் மோம இப்படி அடிக்க முடியுமா ஐயா? இந்த வழக்கில் திடீர் திருப்பமாக மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். உயிரிழந்த மாயாண்டியின் தந்தை மாரியப்பன் என்னுடைய மகனது இறப்பில் சந்தேகம் இருப்பதாக புகார் அளிக்க போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். அதில் சொத்து தகராறில் மாயாண்டி கொலை செய்யப்பட்டிருக்கும் அதிர்ச்சி தகவல்களும் அம்பலமாகி இருக்கின்றன. இந்த கொலை சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே மகன் மகாராஜன் கைது செய்யப்பட்ட நிலையில் உடந்தையாக இருந்ததாக மகாராஜனின் மனைவி கல்யாணி, மைத்துனன் பாலசுப்பிரமணியன், நண்பன் விஸ்வநாதன் ஆகிய 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சொத்துக்களை பிரித்துக் கொடுக்கும்படி மகாராஜனும் அவருடைய மனைவி கல்யாணியும் சேர்ந்து மாயாண்டியிடம் அடிக்கடி கேட்டுள்ளனர். இதற்கு உடந்தையாக பாலசுப்பிரமணியன், விஸ்வநாதன் ஆகியோரும் இருந்திருக்கின்றனர். சொத்து விவகாரத்தில் சம்பவத்தன்றும் தந்தை மகனிடையே ஏற்பட்ட தகராறில் கொலை நடந்திருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக மகாராஜன் மற்றும் அவருடைய மனைவி கல்யாணி, மைத்துனர் பாலசுப்பிரமணியன், நண்பன் விஸ்வநாதன் ஆகிய 4 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர்.